இதோ ஒரு புராண கதை. விஷம் தடவிய அம்போடு கிளம்பி போனான் வேடன் ஒருவன். மரத்தடியில் ஓய்வெடுத்த மானை குறிவைத்தான். எய்த அம்பு பாய்ந்தோட பாய்ந்து வரும் அம்பின் மெல்லிய ஓசையை கேட்டு பதறி தப்பி மான் ஓடிவிட மரத்தை பதம் பார்த்து விட்டது அந்த அம்பு. விஷம் ஏறிய அம்பு. அம்பு விஷம் ஏறிய மரம் விரைவில் பட்டே போனது. பட்ட மரத்தை விட்டு கொஞ்ச நாளில் பறவைகளும் போயின. ஒரே ஒரு பச்சை கிளியை தவிர. தங்க இடம் தந்த மரத்தை விட்டு எப்படி விலகி ஓடுவது? பட்ட மரத்திலேயே வாழ்க்கையை தொடர்ந்தது நன்றியோடு நம்பிக்கையோடு. என்றாவது ஒரு நாள் இந்த மரம் துளிர்க்கும், துளிர் விடும். நாட்கள் நகர்ந்தன. மரம் துளிர் விட்ட பாடில்லை. கிளியும் நம்பிக்கையை விட்ட பாடில்லை. பிடிவாதமாய் அங்கேயே கிடந்தது. மரத்தோடு மரமாக வாடி வதங்கி வாழ்ந்தாலும் உயிரை கையிலே பிடித்து வைத்திருந்தது. கேள்விப்பட்டார் ஒருவர். ஓடி வந்து புத்தி சொன்னார், கிளியே, ஏன் இந்த பிடிவாதம்? காலம் மாறக்கூடியது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறி வாழ வேண்டியது உனது வாழ்க்கை. மரத்தோடு சேர்ந்து நீயும் பட்டு போகாதே. நம்பிக்கையை விட்டு விடு. உன் முடிவை மாற்றிவிடு. மாற்று வழியை தேடிவிடு. ஓடிவிடு. சிரித்தது கிளி. இவ்வளவு உரிமையோடு ஓடி வந்து புத்தி சொல்கிறாயே, யார் நீ? நான் தான் தேவேந்திரன், தேவர்களின் தலைவன். உன்னை பற்றிய தகவல் கிடைத்தது, அதுதான் ஓடி வந்தேன். ஆச்சரியப்பட்டு கேட்டது கிளி. ஒரு அற்ப கிளியாகி என்னை பார்க்க தேவலோகத்திலிருந்து தேவேந்திரனாகிய நீயே வந்திருக்கிறீர் என்றால் என் நம்பிக்கையில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள சக்தியை நான் ஏன் கைவிட வேண்டும்? மாற்று வழியை நான் ஏன் தேடி ஓட வேண்டும்? விரைத்து நின்ற கிளியிடம் நெகிழ்ந்து போய் நின்றான் தேவேந்திரன். உனது நம்பிக்கையை நான் மெச்சுகிறேன் கிளியே. ஒரு வரம் தருகிறேன், எது வேண்டுமானாலும் கேள். உடனே கேட்டு விட்டது கிளி. இந்த மரத்திற்கு மீண்டும் உயிர் வர வேண்டும். அதுவே யான் வேண்டும் வரம். சுயநலமற்ற அந்த வரம் துரிதமாய் கேட்கப்பட்டது. மரமும் துளிர்விட ஆரம்பித்தது. சிறு கிளியின் நம்பிக்கை பெருமரத்தின் வாழ்க்கை. வறட்சியான வாழ்வில் வரும் தொடர்ச்சியான நட்பே வளமான நட்பு. தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும் தடம் மாறும் போது தட்டி கேட்பதும் தான் தரமான நட்பு. ஆட்டம் காணும் நேரத்தில் உதவி செய்துவிட்டுத்தான் பேச ஆரம்பிக்கின்றது உண்மையான நட்பு. காரணம் இல்லாமல் கலைந்து போக இது கனவும் இல்லை. காரணம் சொல்லி கலைந்து போக இது காதலும் இல்லை. இது உயிர் உள்ளவரை தொடரும் உண்மையான நட்பு என்கிறது ஒரு நட்பு கவிதை. தோள் சாய தோழியும் தோள் கொடுக்க தோழனும் கிடைத்து விட்டால் அவர்கள் கூட தாய் தந்தைதான். நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடு, மறந்து விடு. ஏனெனில் அவர்கள் உறவுகள் அல்ல, உணர்வுகள். யாருடன் நீ சிரித்தாயோ அவர்களை கூட நீ மறந்து விடலாம். ஆனால் யாருக்காக நீ அழுதாயோ அவரை ஒருபோதும் உன்னால் மறக்கவே முடியாது.